வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. பெரும்பாலான பகுதிகளில் பெய்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த 4 நாட்களாக மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்துள்ளது. இலங்கையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் கடைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் பெரும்பாலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. வரும் நாட்களில் மழை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.